ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு சாப்டர் நம்பர் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஆர்கன் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி இப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டோம், எப்படி வந்துட்டு அந்த ப்ரீத்திங் ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதான் வந்துட்டு பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 211 இருக்குது. Physiological process, the ways in which biomolecules, cells, tissues, organs and organ systems work together to accomplish the complex goal of sustaining life are called physiological process. So physiological process na enna, இந்த biomolecules, cells, tissues, organs and organ system எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணி, எதுக்கு அந்த ஒர்க்கை பண்ணுது, நம்ம வந்துட்டு சஸ்டெயின் ஆகணும், நம்ம லைஃப்பை வந்துட்டு கொண்டு போகணும், நம்ம வந்துட்டு இந்த ஏர்த்தில் வாழணும் அப்படிங்கிற அந்த கோலோடு வந்துட்டு இந்த எல்லா ஆர்கன்ஸும் இது எல்லாமே இந்த எல்லா செல்ஸும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை பண்ணுது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் ஆல் த ஒர்க், அதாவது இந்த எல்லா செல்ஸும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுது. எதுக்காக, அதோட ஒரு கோல், அந்த லைஃப்பை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸான கோலுக்காக அது வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு அதோட வேலையை வந்துட்டு கரெக்டாக செய்யுது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் சொல்கிறோம். லெட் அஸ் ஸ்டடி அபவுட் சம் ஆஃப் தெம் ஹியர். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். ஒன்று வந்து ஹோமியோஸ்டாட்டிஸ்டிஸ். ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு ஹோமியோஸ்டாட்டிஸ்டிஸ் அப்படின்னா என்னென்னா, homeostasis is the property of human biological system. அதாவது ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டத்தோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ்டிஸ், where the self-regulating process tends to maintain the balance for our body. அதாவது செல்ஃப் ரெகுலேட்டிங், அதுவாகவே அதோட வேலையை வந்துட்டு ரெகுலேட் பண்ணிக்கும். அதான் சொல்கிறாங்க, the self-regulating process tends to maintain the balance for the survival. அதுவாகவே அது தானே வந்துட்டு ரெகுலேட் பண்ணி நம்ம சர்வைவல், அதாவது ஏர்த்தில் வந்துட்டு சர்வைவல் பண்ணக்கூடிய எல்லா விதமான பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணும். The regulation takes place in a defined internal environment. ஸோ அந்த ரெகுலேஷன் வந்துட்டு எங்கே நடக்கும், டிஃபைன் டெஃபினட்டான நம்மளோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் நத்திங் பட் பாடியோட இன்சைடை தான் சொல்கிறாங்க. இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் வந்து நடக்கும். மேமல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர். அதாவது வந்துட்டு மேமல்ஸ், பாலூட்டிகள் வந்துட்டு அதோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்பவே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டிஸ்பைட் த சேஞ்சஸ் இன் த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர், வெளி டெம்பரேச்சரில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதை வந்துட்டு இந்த மெமல்ஸ் வந்துட்டு ரொம்பவே கேப்பபிளாக இருக்கும். Behavioral and physiological responses are the two important regulating mechanisms that maintain the stability of the hemostasis. அதாவது behavioral and physiological responses தான் வந்து ரெண்டு விதமான முக்கிய ரெகுலேட்டிங் மெக்கானிசத்தில் ரெண்டு முக்கியமான ரெஸ்பான்சஸ். இது பிஹேவியரல் ரெஸ்பான்சஸும் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்சஸும் தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். அதுதான் வந்துட்டு ஹோமியோஸ்டாட்டிஸ்டோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In simple terms, it could be referred as a balance in a system to maintain the stable environment for the survival of animal. ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சிஸ்டத்தை வந்துட்டு அது பேலன்ஸ் பண்ணணும், நம்மளோட இன்டர்னல் சிஸ்டத்தை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி ஸ்டேபிளாக, அதாவது அது வந்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டேபிளாக நம்மளோட இன்டர்னல் என்விரான்மெண்ட், அதாவது இன்டர்னல் ப்ராசஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது. எதுக்கு மெயின்டைன் பண்ணுறது, நம்ம வந்துட்டு சர்வைவ் ஆக, நம்ம வந்துட்டு இந்த பூமியில் வந்துட்டு வாழ்கிறதுக்காக அது வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. அதான் சொல்கிறாங்க, இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இட் குட் பி ரெஃபர்ட் ஆஸ் த பேலன்ஸ் இன் எ சிஸ்டம் to maintain a stable internal environment for the survival of the animal. அதாவது ஒரு சிம்பிளான டேர்மில் எப்படி சொல்லலாம்னா வந்துட்டு நம்மளோட இன்டர்னல் சிஸ்டத்தை வந்துட்டு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுது. எதுக்காக, நம்ம வந்துட்டு வாழ்கிறக்காக, சர்வைவல்னால் நம்ம வாழ்கிறக்காக. If the homeostasis regulates successfully, suppose இந்த homeostasis வந்துட்டு இது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணிருச்சு அப்படின்னா லைஃப் வந்துட்டு கண்டினியூ ஆகும், லைஃப் கண்டினியூஸ். ஆர் இஃப் அன்சக்ஸஸ்ஃபுல், டெத் ஆர் டிசாஸ்டர் அக்கர்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஹோமியோஸ்டாட்டிஸ் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில் நடந்துருச்சு அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்துட்டு கண்டினியூ ஆகும். சப்போஸ் இது அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு, இது கரெக்டான ப்ராசஸ் நடக்கலை அப்படின்னா நமக்கு அது என்ன ஆகும், இட் லீட்ஸ் டு டெத் ஆர் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வரக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
All the process of an integration and coordination of function are mediated by the nervous and hormonal system. ஸோ இந்த எல்லா விதமான ப்ராசஸையும் கோஆர்டினேட் பண்ணுறது யாரோட வேலை? நர்வஸ் அண்ட் ஹார்மோனல் சிஸ்டத்தோட வேலை. ஸோ இந்த ரெண்டுத்தோட வேலை தான் வந்துட்டு இந்த எல்லா சிஸ்டத்தையும் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுற காரணம் இந்த ரெண்டு சிஸ்டம் தான். த லிவர், கிட்னி அண்ட் பிரெயின், அதாவது ஹைப்போதலாமஸ், பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் பார்ட், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஹெல்ப் டு மெயின்டைன் ஹீமோஸ்டாசிஸ். ஸோ லிவர், கிட்னி, பிரெயினில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் பார்ட்டு, நர்வஸ் சிஸ்டத்தில் வந்துட்டு தேர்ட் டைப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ஹீமோஸ்டாட்டிஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதாவது நம்ம பாடியில் வந்துட்டு ஹீமோஸ்டாசிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்துட்டு காரணமாக இருக்குது. Maintenance of body fluid concentration, body temperature are done by various biophysical and biochemical methods. அதாவது பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷனையும் நம்ம பாடி டெம்பரேச்சரையும் பலவிதமான பயோஃபிசிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் மெத்தட்ஸ் மூலிமா மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கக்கூடிய பிளட்டு வந்துட்டு ரொம்பவே வார்மான பிளட்டு. தட் இஸ் தே மெயின்டைன் தேர் பாடி டெம்பரேச்சர் ஆஸ் கான்ஸ்டன்ட். அதாவது வந்துட்டு அந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு அவங்களோட பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரே சமநிலையில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. When the body temperature rises, sweat is produced to bring the temperature down. Suppose வந்துட்டு பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆக நமக்கு என்ன ஸ்வெட், வேர்வை வந்துட்டு வரும். ஸோ அந்த வேர்வை வந்தோடனே அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சருக்கு போயிடும். அதான் சொல்கிறாங்க. சப்போஸ் when the body temperature rises, சப்போஸ் பாடியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அங்கே வந்துட்டு நமக்கு என்ன, நம்ம வந்துட்டு ரொம்ப பாடி டெம்பரேச்சர் நமக்கு ரொம்ப ஹாட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ஸ்வெட்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்வெட்டு அந்த வேர்வை வந்தோடனே கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். இமீடியட்டாக பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு கீழே கூலாயே அதோட நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். When the body temperature lowers, heat is produced by the muscular work by shivering. This is an example of hemostasis. Suppose body temperature வந்துட்டு குறைய ஆரம்பிச்சதுன்னா ஹீட் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும். எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஹீட் வந்து அதுவாகவே ப்ரொடியூஸ் ஆகும். மஸ்குலர் ஒர்க்னால வந்துட்டு அது ப்ரொடியூஸ் ஆகும். ஷிவரிங், அதாவது நடுக்கம் இருக்குல்ல, ஸோ அதனால வந்துட்டு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த பாடி டெம்பரேச்சரை வந்துட்டு கரெக்ட் டெம்பரேச்சருக்கு மறுபடியும் கொண்டு வந்துடும். இதுதான் வந்துட்டு ஹோமியோஸ்டாட்டிஸுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க. The control of blood glucose level is another example. அதாவது blood glucose level நம்மளோட இருக்கக்கூடிய நம்ம பாடியில் இருக்கக்கூடிய blood glucose லெவலை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னொரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. In which insulin hormone is secreted whenever the blood glucose level rises. அதாவது வந்துட்டு blood glucose லெவல் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகி அது கரெக்ட் லெவலுக்கு கொண்டு வந்துடும். அதே மாதிரி வந்துட்டு சப்போஸ் glucagon hormone is secreted whenever the blood glucose level reduces. சப்போஸ் வந்துட்டு blood glucose level ரைஸ் ஆகும்போது அதிகமாகும்போது அங்கே என்ன ஹார்மோன், இன்சுலின் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆயிரும். blood glucose level வந்துட்டு கம்மியாகும்போது அந்த glucagon ஹார்மோன் செக்ரேட் ஆகி கரெக்டான blood glucose லெவலுக்கு வந்துட்டு அது கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ஹீமோஸ்டாட்டிஸ்க்கு வந்துட்டு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஹீமோஸ்டாட்டிஸுங்கும் போது நீங்கள் இந்த 2 எக்ஸாம்பிள் எழுதணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு டாபிக் ஹீமோஸ்டாட்டிஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்யூஷன். ஸோ டிஃப்யூஷன்னா என்னென்னா, diffusion is the movement of particles from an area of higher concentration to lower concentration. So diffusionங்கிறது வந்துட்டு movement of particles, அதாவது பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். அதாவது எங்கன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துட்டு பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஓவரால் எஃபெக்ட் இஸ் டு ஈக்குவலைஸ் த கான்சன்ட்ரேஷன் த்ரூ அவுட் த மீடியம். இந்த டிஃப்யூஷன் வந்துட்டு எதுக்கு நடக்குது அப்படின்னா வந்துட்டு ஈக்குவலைஸ், அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு ஈக்குவலாக வச்சுக்கிறதுக்கு ஒரு மீடியத்தில் வந்துட்டு இப்போ நம்ம பாடியில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா வந்துட்டு டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்கும்போது, அதாவது நமக்கு ஒரு பாடி ஒரு இடத்துல டிஃப்யூஷன், அதாவது கான்சன்ட்ரேஷன் கம்மியாகவும் இன்னொரு இடத்துல வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது அங்கே வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடந்து நம்ம த்ரூ அவுட் பாடி, நம்ம பாடி ஃபுல்லாக ஒரே அளவான கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் இன்க்ளூட் பெர்ஃப்யூம் ஃபில்லிங் எ ஹோல் ரூம் அண்ட் த மூமெண்ட் ஆஃப் த ஸ்மெல்
and movement of small molecules across the cell membrane. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, நம்ம பர்ஃப்யூம் ஃபில்லிங்கு ஹோல் ரூம், அதாவது வந்துட்டு இந்த ரூம் ஸ்ப்ரேலாம் அடிக்கும்போது அது வந்துட்டு நம்ம ரூம் ஸ்ப்ரே வந்துட்டு ஒரே இடத்துல தான் இருப்போம், ஆனால் அதை அடிச்சுன்னு ஏகமாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த வாசம் வரும். ஸோ அந்த ரூம் ஃபுல்லாக வாசம் வரும்போது அந்த ரூமோட கான்சன்ட்ரேஷன், அதாவது மீடியங்கிறது வந்துட்டு அந்த ரூம், ஸோ அந்த மீடியத்தில் வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். One of the simplest demonstration of diffusion is adding a drop of ink to the water. இப்போ வாட்டரில் வந்துட்டு நீங்கள் சின்ன ட்ராப் ஆஃப் இங்க் ஊற்றுறீங்க, ஒரு இடத்துல தான் ஊற்றுறீங்க, அது ஒரே இடத்துலையா இருக்குது, இல்லை அது வந்துட்டு ஏகமாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஒரே மாதிரி வரக்கு வந்துடும். ஸோ அதைத்தான் அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம், நம்ம டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். What will happen when an incense stick is lit up in the room? So incense stickna is nothing but ஊதுபத்தி நம்ம ஏற்றுறோம்ல, அதுதான் வந்து incense stick. சப்போஸ் அந்த ஊதுபத்தியை நம்ம வந்துட்டு ரூமில் ஏற்றும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. How do we feel? நம்ம அதை வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோம்? The fragrance spreads over the entire room. அதில் இருக்கக்கூடிய அந்த ஊதுபத்தியிலேருந்து வரக்கூடிய மனம் வந்துட்டு ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிருமா? The movement of molecules or ions is from the region of higher concentration to the region of lower concentration. அதாவது அந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது. மாலிக்யூல்ஸ் இல்லாட்டி அயன்ஸ் வந்துட்டு ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன், அதாவது அந்த ஊதுபத்தியிலிருந்து ரீஜன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. ஸோ இங்கே வந்துட்டு இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. You can smell incense stick after lighting because the smoke diffuses in the air and makes it a way to your nose. ஏன் வந்துட்டு இந்த இன்சென்ஸ் வந்து நீங்கள் சும்மா வச்சுருக்கும் போது, சும்மா ஒரு ரூமில் வச்சுருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வாசம் வராது. எப்போ வந்துட்டு அதை பற்ற வைக்கிறீங்களோ, லைட்னிங் பண்ணுறீங்களோ, அப்போ தான் வந்துட்டு அந்த ஸ்மோக், அதில் இருக்கக்கூட புகை வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகி ஏரில் கலந்து அதுதான் வந்துட்டு நம்ம நோஸில், அதாவது நம்ம மூக்குக்குள்ளே போகுது. Let us think of the following. How does the smell spread into the entire room? ஸோ வந்து என்டையர் ரூமில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த என்டையர் ரூமில் வந்துட்டு அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, எப்படி வந்துட்டு ஒரு ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு லோவர் கான்சன்ட்ரேஷன் அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, does the smell spread uniformly in the entire room? அந்த ஸ்மெல்லு வந்துட்டு நம்ம என்டையர் முழு ரூம்லேயே, முழு அறையிலையும் வந்துட்டு சமமாக ஸ்ப்ரெட் ஆகுதா? Can you give any other example? ஸோ உங்களால் இதை தவிர ஏதாச்சும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியுமா? There are other process in which substances move in a liquid medium. அதாவது இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, அதில் வந்து சப்ஸ்டன்ஸை வந்துட்டு எதில் மூவ் ஆகும், லிக்விட் மீடியத்தில் வந்து மூவ் ஆகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. when a tea pack is immersed in a cup. இதான் வந்துட்டு ஒரு கப்பு, இதில் வந்துட்டு நீங்கள் டீ பேக் வந்துட்டு இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன நடக்குவாங்க? யாராச்சும் ஒரு கெஸ் பண்ணுங்க பாருங்கள், என்ன நடக்கும்? கப் ஆஃப் ஹாட் வாட்டரில் வந்துட்டு நீங்கள் அந்த டீ பேக்கை வந்துட்டு உள்ளே வந்துட்டு இம்மர்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதாவது போட்டு வச்சுருக்கீங்க. என்ன நடக்கும்? the tea powder particle disperse to the water by diffusion. ஸோ அந்த டீ பவுடரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அதாவது அந்த எசன்ஸ் வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறோம், டிஃப்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? அதாவது வந்துட்டு ஒரு டீ பேக்கை வந்துட்டு ஒரு கப் ஆஃப் ஹாட் வாட்டரில் இமன்ஸ், அதாவது முக்கி வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ அங்கே என்ன நடக்கும், அந்த வாட்டர், அதாவது அந்த டீ பவுடரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அந்த எசன்ஸ், நம்ம வந்துட்டு சும்மா சொல்லுவோம் எசன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு வாட்டரில் வந்துட்டு டிஸ்போஸ் ஆயிரும். நம்ம அதைத்தான் என்னென்னு சொல்கிறோம், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஃப்யூஷன் இஸ் நத்திங் பட் மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் அன் ஏரியா ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். டிஃப்யூஷனுங்கிற வந்துட்டு ஒரு ப்ராசஸ். அது என்ன ப்ராசஸ்னால் வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்க ஏரியா ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஏரியா ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துட்டு மூமெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ்னால் என்ன அப்படின்னா, osmosis is the movement of solvent particles across a semi-permeable membrane from a dilute solution into the concentrated solution. ஸோ ஆஸ்மாசிஸுங்கிறது வந்துட்டு ஒரு மூமெண்ட் தான். என்ன மூமெண்ட்னா, மூமெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ், அதாவது சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இங்கே மூவ் ஆகுது. எது வழியாக மூவ் ஆகுதுன்னா, செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக மூவ் ஆகுது. எங்கேருந்து மூவ் ஆகுதுன்னா, டைல்யூட் சொல்யூஷன் வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு வந்துட்டு மூவ் ஆகுது.
The solvent moves to the dilute the concentrated solution and equalizes the concentration on both sides of the membrane. அதாவது அந்த சால்வெண்ட் வந்துட்டு டைல்யூட் சொல்யூஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷனுக்கு போகுது. எதுக்கு போகுதுன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு அந்த மூமெண்ட் வந்துட்டு நடக்குது. இந்த ஆஸ்மாசிஸ்ங்கிற மூமெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The movement of liquids in and out of the cells is dependent on the concentration of the solution surrounding it. அதாவது ஒரு லிக்விடோட மூமெண்ட் வந்து வெளியே போகிறது உள்ளே வர அந்த மூமெண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். There are 3 types of solution in which they could vary. அதாவது வந்துட்டு இதிலே வந்துட்டு 3 types of solution இருக்குது. ஒன்னோட ஒன்று வேரி ஆகும். First one is isotonic, second one is hypotonic, third one is hypertonic. ஸோ ஐசோடோனிக்னா என்னென்னா ஹியர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் அன் ஆர்கனிசம் ஆர் சேம். ஒரு ஆர்கனிசத்தோட எக்ஸ்டர்னல் வெளியாகவும் சரி இன்டர்னல் உள்ளேயும் சரி அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் ஒரே மாதிரி இருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம்னா ஐசோடோனிக் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்போடோனிக் ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னா ஹியர் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ். அதாவது வந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு லெஸ்ஸாக இருக்கும். எது கூட கம்பேர் பண்ணும்போது கம்பேர் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்னர் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கனிசம்ஸ். அதாவது வெளியே இருக்கக்கூடிய வெளி சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். எது கூட கம்பேர் பண்ணும்போது இன்னர் சொல்யூஷன் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது வெளியே இருக்கக்கூடிய சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு கம்மியாக இருக்கும். In this case water will rush into an organism. இந்த கேஸில் வந்துட்டு வாட்டர் வந்துட்டு ரஷ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஆர்கனிசத்துக்குள்ளே வரும். ஸோ இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்லணும் ஹைப்போடோனிக் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லணும். ஹைப்பர்டோனிக் ஆஸ்மாசிஸ்னால் என்னென்னா அப்படியே ஹைப்போடோனிக் ஆப்போசிட் தான் ஹைப்பர்டோனிக். ஹியர் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் கிரேட்டர். அங்கே வந்து கம்மியாக இருந்தது இங்கே அதிகமாக இருக்குது. எதோடது எக்ஸ்டர்னல் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது தென் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்னர் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கனிசம். ஒரு கான்சன்ட்ரேஷன் இன்னர் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனை விட எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இன் திஸ் கேஸ் வாட்டர் வில் ரஷ் அவுட் ஆஃப் த ஆர்கனிசம். அங்கே வந்துட்டு உள்ளே போயிடும், ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடும். ஆனால் இங்கே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வெளியே வந்துடும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஹைப்பர்டோனிக் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் நத்திங் பட் மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அக்ராஸ் எ செமி பெர்மியபிள் மெம்பரேன் from a dilute solution into a concentrated solution. ஸோ இதில் வந்துட்டு 3 types இருக்குது. ஐசோடோனிக், ஹைப்போடோனிக் அண்ட் ஹைப்பர்டோனிக். ஐசோடோனிக்னா எக்ஸ்டர்னல் இன்டர்னலில் வந்துட்டு ஒரே கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஹைப்போடோனிக்னா வெளியே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும், உள்ளே இருக்கிற கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஹைப்பர்டோனிக்னா வெளியே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்லோவாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா ஆஸ்மோ ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ்னால் என்ன, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இப்போ கூட கேளுங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.